அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை மாதத்தின் சஷ்டி. சொந்த வீடு அமைய, எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவு ஏற்பட, தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட, உடல் ஆரோக்கியம் வலுப்பெற மற்றும் நீங்கள் நினைத்த ஒரு காரியம் நடக்க இப்ப நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க ரகசிய இந்த சூட்சம மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானுடைய சூட்சமமான ஒரு மந்திர ஜப முறை. இந்த மந்திரம் சொல்ல போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி ஒரு சொந்த வீடு உங்களுக்கு இருந்தாலும் சரி, இன்னொரு வீடு வாங்கணும்ன்றதுக்காக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். அதனுடன் நல்ல பணவரவு, ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் நினைத்த ஒரு காரியத்திற்காகவும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் செய்யுங்க. எந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஏப்ரல் 22ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு தனிமையான அமைதியான இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தனி அறை இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீது அமரலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, அல்லது கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அமைதியாக நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. சொந்த வீடு எனக்கு அமையணும், உடலில் நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும், எதிர்பாராத வழிகளில் கூட நல்ல பணவரவு ஏற்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கணும், 16 செல்வங்களும் வீட்டில் நிறைவாக இருக்கணும், மேலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோரிக்கையும் நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட நல்ல மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சௌம் சரவண பவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க உச்சரிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல முக்கியமான விஷயம், கவனம் சிதறக்கூடாதுங்க. முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். 10 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க உச்சரிக்கலாம். 10 முதல் 20 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கைகள் நிறைவேறணும்னு நல்ல மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. இந்த மந்திரத்தை மனமுருகி நீங்க சொல்லி முடிச்ச உடனேயே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க பீஜாட்சரங்கள் கலந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் இது. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான சக்தி மிக்க வழிமுறையை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரோட் சேனல்ல சில பிரத்யேகமான தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம அறிமுகப்படுத்தி இருந்தோம். ஆனால் 3 நாட்களுக்குள்ளாகவே ஸ்டாக் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. திரும்பவும் புதிய ஸ்டாக் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பண ஈர்ப்பு மாயமாலையுடன் தனவசிய வராகி அன்னையினுடைய ஒரு மேக்னெட்டிக்
போட்டோவையும் நம்ம கொடுக்கிறோம். அந்த போட்டோல பார்த்தோம்னா கூட சில சூட்சமங்கள் இருக்கும். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பலன்கள் என்ன, இதை எப்படி வாங்கணும்னு இப்ப டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சீன வாஸ்து முறைப்படி, அதாவது ஃபெங் ஷுயி வாஸ்து முறைப்படி செய்யப்பட்டது இந்த பண ஈர்ப்பு மாயமாலை. முழுக்க முழுக்க பணவசியத்தை மட்டுமே ஏற்படுத்தி தரக்கூடியது. இதுல 6 வகையான பணவசிய நாணயங்களை லக்ஷ்மி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய கயிற்றினால நம்ம கட்டி கொடுக்கிறோம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய நம்பர் எண் 6. அதனால தாங்க 6 எண்ணிக்கையில இந்த நாணயங்களை நம்ம கட்டி கொடுக்கிறோம். இதுல ஒவ்வொரு நாணயங்களிலும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய ரகசியமான சீன வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அடுத்த முக்கியமான ரகசியம், இந்த 6 நாணயங்களுக்கு மேல அந்த சிவப்பு நிற கயிற்றால இன்ஃபைனட் நாட், அதாவது முடிவில்லா முடிச்சு நம்ம போட்டு கொடுக்கிறோம். இப்ப நீங்க டிஸ்பிளேல கூட பாக்குறீங்கல, இந்த இன்ஃபைனட் நாட் நிரந்தரமான எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் எப்பவும் பணம் நிரந்தரமாக தங்கும். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ இருந்ததுன்னா பீரோவிற்கு உள்புறம் அல்லது வெளிப்புறம் எங்க வேணாலும் அதை நீங்க தொங்க விடலாம். அல்லது வீட்ல நீங்க கேஷ் பாக்ஸ்ல, மணி பர்ஸ்ல பணம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த பண ஈர்ப்பு மாலையை போட்டு வைக்கலாம். பெண்கள் நீங்க ஹேண்ட்பேக்ல மணி வைக்கிறீங்க, பணம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த மாலையை வைக்கலாம். சப்போஸ் நீங்க தொழில் வியாபாரம் செய்றீங்க, கடைகள் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியிலும் இந்த மாலையை வைக்கலாம். மொத்தத்தில் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாலையை நம்ம வைக்கணும். மேக்னெட் போல சர்றன்னு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த பண ஈர்ப்பு மாயமாலை. நிறைய பேர் இதை பயன்படுத்தி பலனடைஞ்சதா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப்லயும் நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க. இதற்காக நீங்க மந்திரங்கள், பூஜைகள், தூப தீபம்னு எதுவுமே காட்ட வேண்டாம். ஜஸ்ட் பணம் வைக்கும் இடத்துல இந்த மாலையை வைத்தாலே போதும், அது பணவசியத்தை தொடங்கிவிடும். சரிங்க, இந்த பண ஈர்ப்பு மாயமாலையுடன் தனவசிய வராகி அன்னையினுடைய மேக்னெட்டிக் போட்டோவையும் நம்ம கொடுக்கிறோம். இந்த போட்டோல நீங்க பார்த்தீங்கன்னா கூட வராகி அன்னையினுடைய பாதத்திற்கு கீழே தன ஆகர்ஷண யந்திரத்தை நம்ம வரைஞ்சு கொடுக்கிறோம். பொதுவா மேக்னெட் இருக்கக்கூடிய போட்டோல பார்த்தோம்னா சென்டர்ல நடுவுல சின்னதா ஒரு மேக்னெட் வைப்பாங்க. சோ அந்த போட்டோ சுத்திக்கிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்கிற இந்த போட்டோல பின்புறம் முழுமையாக மேக்னெட் இருக்கும். சோ ஈஸியா பீரோவில் உங்களால ஒட்டி வைக்க முடியும். இந்த போட்டோவை பீரோல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க, பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம். தனி பூஜை அறையெல்லாம் தேவையில்லை. வீட்டுல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல அன்னை வாராகியின் இந்த போட்டோவை வைக்கலாம். பொன்னிற பேக்ரவுண்ட்ல, கோல்டன் கலர் பேக்ரவுண்ட்ல சிவப்பு நிற ஆடையுடன் 8 கரங்களுடன் வராகி அன்னை சாந்தமாக நமக்கு காட்சி கொடுக்கறாங்க. இந்த வீடியோல நீங்க பார்ப்பதை விட நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க பாதத்திற்கு பக்கத்துல அந்த சக்கரம் உங்களுக்கு தெரியும். இதுதாங்க தன ஆகர்ஷண யந்திரம். இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.